ஷேய், நாகராஜன் பேசுகிறேன். உலக நாட்டுக்கே கேட்டுக்கோடா. கைலாசத்தில் நாகராஜன் என் தாய் தாப்பன் லிங்கத்துக்கிட்ட கணக்கு கொடி, சிவலிங்கம் கொடி பறக்கு. நாகராஜன் நான் என் தாய் தாப்பனுக்கு கொடை பிடிச்சி இருக்கேன். முக்கால் சத்தியம். நீதி நியாயத்தை அநியாயப்பட்டு வச்சுருக்கான். அநியாயப்பட்டு பூமியில் வச்சுருக்க அந்த கணக்கு இப்போ வரும். கணக்கு எல்லாமே பிடிப்பார். கடவுளால் தான் பிடிக்கும். நாங்கள் பிள்ளைங்க 3 பேர் கொடி ஏற்றியாச்சுன்னா மற்ற கொடி பூமியில் நிற்காது, பூமியில் தலையாது, பூமியில் எரிஞ்சு போகும். அந்த கொடியை தூக்கி ஆட்டினவன் பூரா பேப்பர் அடித்து விட்டவன் எரிஞ்சு போகும், நாசமாக போயிடும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை. அதுதான் கணக்கு. கடவுளுடைய குடும்பம் சிவலிங்க கொடி நாங்கள் ஏற்றிட்டேன்டா, இனிமேல் நீ நாசமாக போயிடுவேன். உலக நாடே நாசமாக போயிடுவான். தாய் இந்தியா நாடு முழுதும் நாசமாக போயிடுவான். தமிழ்நாட்டில் சீக்கிரமாக நாசமாக போயிடுவான். மன்னராட்சியில் பூரா அந்த முக்கில் இருக்கிறவனும் அந்த திருச்செந்தூர்கார பயலும் கொடியை தூக்கி பாழாக்கிட்டான். புரியுதா? தான் வயிற்றில் பிறந்த பிள்ளைய கொடி ஏற்றாமல், நாங்கள் கொடியை நட்டாமல் எங்களை 7 ஜென்மமாக சத்தியவாக்கு வாங்கி பாழாக்கி வச்சுட்டான். முக்கில் இருக்கிற பயலும் அந்த திருச்செந்தூர்கார பயலும் சோழி முடிஞ்சடா. இனிமேல் ஒவ்வொரு கோயில்கள் ஆலயம் பூரா மன்னராட்சியில் ஆண்டவன் பூரா நொறுங்கி சின்ன மின்னாமல் போயிடும். ராமநாடு ராமேஸ்வரம் அரண்மனை நொறுங்கி போச்சா, அந்த மாதிரி இவனு இருக்கிற இடம் பூரா நொறுங்கி போவோம். முக்கில் இருக்கிறவன் பூரா கும்பிடுவன் பூரா நொறுங்கி போவான், நொறுங்கி நாசமாக போயிடுவான். அடுத்தாப்புல திருச்செந்தூரில் ஆறுபடை, பழனி, பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம் எல்லாம் நாசமாக போய் கும்பிட்டு போவான். அவன் குடும்பம் நாசமாக கந்தல் கோலமாக ஆகி போகும். அதான் கொடி. புரியுதாடா? இதாண்டா என் தாய் தாப்பன் உலகத்தை படைச்சார், உலகத்தை ஆண்டார், இப்போயும் ஆண்டு கொண்டிருக்கார். கொடி வரணும்ல. இன்னும் ஆட்சியில் என்றைக்கு உட்கார்ந்தார் எங்கள் ஐயா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 2 பேருமே ஆட்சியில் உட்காருவாங்க பதவியில். அது இதுதான் உண்மையான பதவி. அது பதவியில் உட்கார்ந்த உடனே பூமியில் சேட்டை பண்ணவன் உலக நாடு சீக்கிரமாக அழிஞ்சு போவான், செயலறைக்கு போயிடுவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் செயலறையில் போயிடுவான். தமிழ்நாடு முழுவதும் செயலறையில் போகிறது உறுதி. முக்கால் சத்தியம். கணக்கு விட்டவனே வெறியில் பார்ப்பான். அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலாக்கிறவன், பல கோடி உள்ளவன், இந்த கைலாசத்தில் சேட்டை பண்ணவன் பூரா பார்ப்பான். பார்த்தவொடனே வெறியில் அப்படியே வீட்டில் போய் கடிக்கான். கணக்கு விட்ட உடனே காலையில் பார்த்தவொடனே அவன் வீட்டில் போய் வெறித்தனமாக கடிக்கான். கடித்து குதறான். கடிடா, கடித்து குதறா. நான் நாகராஜன் சொல்ல குதறா. முக்கால் சத்தியம்.